வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது எடப்பாடியின் பரபரப்பான பேட்டி, தலைமையை ஏற்போம் முக்கிய புள்ளி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி அங்கம் வகித்து கொண்டிருக்கிறார் பொதுச் செயலாளராக. ஆனால் தற்பொழுது அந்த பதவிக்கு நான் ஆசைப்படவில்லை அப்படின்றது குறிப்பிட்டிருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் பேசுகையில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அதாவது முக்கிய அங்கத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும் நம்மளுடைய பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது நான் பொதுச் செயலாளராக வேண்டும் என்றால், எடப்பாடி பதவிக்கு ஆசைப்பட்டேன் என்றால் நான் எப்பொழுதே பார்த்திங்கன்னா ஆகியிருப்பேன். எனக்கு குறுக்கு வழியில் செல்ல பிடிக்காது அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது நான் அதற்கு முன்னாடியே இந்த பதவிக்கு ஆசைப்பட்டேன் என்றால் கண்டிப்பாக, அதாவது கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏ மீட்டிங்கள், அதன் பிறகு நடந்த முக்கியமாக சொல்லக்கூடிய பொதுக்குழு கூட்டம் என்று பல விதமான சாதகமான முடிவுகள் இருந்தது. ஆனால் குறுக்கு வழியில் நான் எப்பொழுதும் எதையும் தேட மாட்டேன். நான் யார்? செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசி. அதனால் கண்டிப்பாக நான் குறுக்கு வழியில் செல்ல மாட்டேன். நேர் வழியில் நேர்மையாக தான் எனக்கு வர வேண்டும் பதவிகள் அப்படின்னு சொல்லி தற்பொழுது பார்த்திங்கன்னா அதற்காக செயல்பட்டு கொண்டிருந்தார் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள். ஸோ அதனால் பெரும் விதத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள், எடப்பாடி பதவிக்கு நான் ஆசைப்பட்டேன் இருந்தால் எப்பொழுதும் நான் பார்த்திங்கன்னா அந்த பதவியை நான் அவரிடமிருந்து எடுத்திருப்பேன். ஆனால் தற்சமயம் வரைக்கும் அந்த ஒரு பதவி எனக்கு பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் தலைமைச் செயலகமே எனக்கு கொடுத்தால்தான் பார்த்திங்கன்னா நான் அதை பெறுவேன். மற்றபடிக்கு குறுக்கு வழியிலோ மற்ற விஷயங்கள் செய்தோ மற்றவர்களை பார்த்திங்கன்னா துரோகம் இழைத்தோ அந்த ஒரு பதவியை நான் ஒருபொழுதும் எடுக்க மாட்டேன் என்பதனை திட்டவட்டமாக நான் செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிடுகையில் இது பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்னவென்றால், அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மாஞ்சிக்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா பெரும் விதம் கொள்ளும் வகையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, அதிமுக கட்சியில் பிளவு என்பது பொழுது ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன், வேலுமணி இவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு திருப்பு முனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தற்பொழுது பார்த்திங்கன்னா இவருடைய செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுக்கள் தற்பொழுது அதிமுகவில் பிம்பமாக ஒலிக்கிறது அப்படின்னு பேட்டியின் மூலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் திமுகவின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் கூறுகையில் அதிமுக பிளவுபட போகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் அதிமுகவில் அதிர்ச்சியில் பார்த்திங்கன்னா அனைவரும் இருந்து கொண்டிருப்பதாகவும் மிகுந்த ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒரு திறந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும், புரிய வரும். மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.